ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க ட்ரெண்டிங் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸோ படத்தில் வந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து ஒரு கப்புள் விளாகர்ஸாக வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனலும் வந்து இருக்குது. ஸோ அவங்க அந்த யூடியூப் சேனலும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு யூடியூப் சேனலில் வந்து 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. அப்படி இருந்துமே வந்து இவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து பெருசாக வந்து போகாம தான் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் வந்து இவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களோட யூடியூப் சேனல் வந்து ஒரு மர்மமான முறையில் வந்து டெலீட் ஆகுது திடீர்னு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க இன்னுமே மன வருத்தத்துக்கு வந்து உள்ளாகுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சில கடன் பிரச்சனைகளும் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த யூடியூப் மூலமாக வந்து ஒரு சில வருமானங்களும் வந்துகிட்டு இருந்து. ஸோ அதனால கொஞ்சம் மன நிம்மதியாக வந்து இருந்த இவங்க இன்னும் மன வருத்தத்துக்கு வந்து உள்ளாகுறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏதுடா இவ்வளவு பணம்? ஊருக்கு எடுக்கிறதே நீங்க 2 பேரும் தான். அனானிமஸ் கால் வந்து ஒன்று வருது. ஸோ அதில் பேசுகிற ஒரு நபர் வந்து ஒரு ஆஃபர் வந்து ஒன்று வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து 4 ரவுண்டு 2 கோடி நீங்கள் வந்து அடிச்சிங்கன்னா வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வந்து கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் வந்து நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினுக்கு வந்து வைக்கப்படுது. ஸோ இதை ஏற்றுக்கிட்டு நம்ம ஹீரோ ஆல்ரெடி வந்து அவங்க வந்து இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அவங்களோட நிலைமையாக வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த ஒரு கடன் பிரச்சனைனால ஸோ வேறு வழி இல்லாமல் அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் போயிட்டு வந்து பங்கேற்கிறாங்க கதாநாயகனும் கதாநாயகியும். ஸோ இதுக்கப்புறம் நடக்கும் படத்தினுடைய மிச்ச கதை தான் இந்த ஒரு ட்ரெண்டிங் படத்தோட கதையை. 2, 1 இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு டைரெக்டாக வந்து மைண்ட் எங்கே போனது அப்படின்னா, இந்த ஸ்குவிட் கேம் வந்து நம்ம பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து வந்தது. ஸோ அது ஒரு கான்செப்டில் தான் இந்த படத்தையே வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஸ்குவிட் கேம் மட்டும் இல்லை, ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஒரு ஊறுபட்ட ஹாலிவுட் படங்கள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து அதே ஒரு சாயலில் வந்து வந்த அந்த ஒரு கான்செப்ட்லேயே வந்து வந்த அதே ஒரு பாணியில் வந்த ஒரு படம் தான் இந்த ஒரு ட்ரெண்டிங் படம். ஸோ இந்த படத்தை வந்து அறிமுக இயக்குனர் வந்து சிவராஜ் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து அந்த ஒரு கண்டென்ட்லேருந்து அந்த ஒரு கான்செப்ட்லேருந்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகியிருந்திருப்பாரு அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் அதே மாதிரியான ஒரு பாணியில் வந்து இந்த படத்தோட கதை வந்து கதைக்களமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல வந்து ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒரு அன்பிரெடிக்டபிளான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். அந்த ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது ஒட்டுமொத்தமாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனே வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்த கலையரசனும் சரி அண்ட் வந்து பிரியாலையும் சரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து படத்தில் வந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்தது. ரொம்ப நல்லாவே ஒரு சில சீன்ஸ்ல எல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக வந்து கலையரசன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்குது. ஒரு கேரக்டரை வந்து அளவைக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் வந்து ஒன்று வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து அது ஒரு இடத்துல வந்து கலையரசன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறது அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பிரியாலயாவோட கதாபாத்திரமும் வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து ஒன்று வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து நடிச்சிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கேரக்டர்ஸ் வந்து 2 தான் வந்து இருக்குது. ஸோ இதை சுற்றி தான் வந்து கதைக்களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட சென்ட்ரல் கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் அவங்களோட நடிப்பு திறமையும் வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் நல்லாவே வந்து தெரியுது. ஆனா இப்போதான் உங்க உண்மையான எமோஷன்ஸையே நீங்க விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு கேமியோ லீடும் வந்து இருக்குது. ஸோ அது அந்த நம்பர் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து படம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் அந்த கேமியோ சர்ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுவும் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் அப்படி தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் அந்த ஒரு வசனங்களும் ஒரு சில வசனங்கள் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக வந்து கலையரசன் பேசக்கூடிய வசனங்களும் அது வந்து படத்தில் உள்ள கதாநாயகி பேசக்கூடிய வசனங்களும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு லவ்வை பற்றின ஒரு டைலாக் வந்து வரும். காதலுக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுமா அர்ஜுன்? ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முயற்சி செய்யாமல் இருக்கிறது. உண்மையிலே அந்த டைலாக் வந்து ஒரு ஒருத்தான ஒரு டைலாக் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில இடங்கள்ங்கிறது இல்லாமல் படம் ஃபுல்லாமே வந்து நல்ல ஒரு இம்பாக்டை வந்து கொடுத்துருந்தது. ஸோ டைலாக் வைஸும் சரி அண்ட் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே வந்து நீட்டாகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்பவே இந்த படத்தில் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். முகமோ அடையாளமோ இல்லைன்னா இங்க எல்லாருமே போவட் தான். ஆனால் இந்த ஒரு டைலாக்ஸ் வந்து பிளேஸ் ஆன இடமும் சரி அண்ட் வந்து இந்த சீன்ஸாகவே வந்து அந்த ஒரு பிளேஸ்மெண்ட் அந்த ஒரு சீன்ஸை வந்து கன்சியூம் பண்ண இடமும் ஸோ படத்தில் வந்து ரொம்ப நல்லா வந்து வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் படம் நல்லா இருக்கல அப்படிங்கிறத வந்து தாண்டி ஸோ அந்த ஒரு படத்துக்காக ஒரு கேரக்டர் வந்து எப்படியெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத வந்து காமிச்ச விதம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ரைட்டிங்கில் அந்த ஒரு போர்ஷன் அந்த ஒரு தீமை வந்து மைண்டில் வந்து வச்சுட்டு ஸோ அதை வந்து எழுதுனது அந்த ஒரு சீன்ஸை வந்து கன்சியூம் பண்ணுதுங்கிறது இந்த படத்தில் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு மட்டும் ஏதுடா இவ்வளவு பணம்? ஊருக்கு எடுக்கிறதே நீங்க 2 பேரும் தான். அண்ட் ஒரு பக்கம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கலையரசனும் அண்ட் வந்து கதாநாயகி பிரியாலயம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து நல்லாவே வந்து அவங்களோட ஒர்க் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க கொடுக்குற பிஹேவியராக இருக்கட்டும், அது அவங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே படத்தில் நல்லாவே வந்து வந்தது. ஸோ அதை ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அது இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்தில் வந்து டெக்னிக்கல் ஒர்க்கும் வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக வந்து வந்தது. ஸோ அது வந்து கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அது வந்து மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோட ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சேர்ந்த படத்தில் வந்து ஒரு படத்துக்கு கதைக்கு என்ன தேவையோ அது நல்லாவே வந்து செட் அவுட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து டெக்னிக்கல் ஒர்க் வந்து நல்லா இருந்தது, அண்ட் வந்து கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது, அண்ட் நம்ம சொன்ன அந்த கேமியோஸ் அண்ட் வந்து கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட், ஸோ இது எல்லாமே வந்து படத்தில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் படம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஸோ எனக்கு பெட்டரான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொடுத்துருந்தது. ஸோ பட் ஆனால் இந்த படத்தில் உள்ள மேஜர் வந்து நெகட்டிவ்ஸே வந்து என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை எந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கொண்டு போனாங்களோ அதே அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃபை வந்து பயங்கர டிசப்பாயிண்டடாக கொண்டு போயிட்டு வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். என்னதான் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்தாலுமே கூட அந்த கிளைமேக்ஸை வந்து கொண்டு போன விதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சேடான சீனு, தேவையில்லாத எமோஷனல் மொமெண்ட், ஸோ அந்த தேவையில்லாத சாங்கும் கூட வந்து படத்தில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கதையை போட்டு சுற்றி வளைச்சி ஒரு வழியாக்கிட்டாங்க செகண்ட் ஹாஃபை. ஸோ படம் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து கொடுத்துருது. ஃபோக்கஸ். ஆனா இப்போதான் உங்க உண்மையான எமோஷன்ஸையே நீங்க விற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஒரு கதைக்களத்தை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து செட் அவுட் பண்ணதே வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக வந்து இல்லை. அது பெரிய அளவில் வந்து லேகிங் சீன்ஸும் வந்து படத்தில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ பெருசாக வந்து இம்ப்ரெசிவான சீன்ஸும் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது, பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாகவும் அண்ட் லேகிங்கான சீன்ஸும் வந்து போயிடுச்சு. ஸோ அதில் ஒரு தேவையில்லாத சீன்ஸும் வந்து படத்தில் நிறையவே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து இருக்குது அப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு நல்லா போயிட்டு இருந்த ஒரு படம் வந்து செகண்ட் ஹாஃபை வந்து அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி வந்து ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கு வந்து ஆவரேஜான ஃபீலை வந்து கொடுத்து விட்டுரு. ஸோ அதனால் வந்து இந்த படத்தை வந்து நான் ஓவராலாக படம் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ பர்சனலாக எனக்கு வந்து ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் இந்த ஒரு ட்ரெண்டிங் படம் வந்து கொடுத்துருந்தது. ஸோ நீங்கள் வந்து படம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் அண்ட் வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து இன்னும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப். முகமோ அடையாளமோ இல்லைன்னா இங்க எல்லாருமே போகட்டும்.